ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்தியா ஒவ்வொரு நாளுமே குளோபல் வைஸாக வந்துட்டு வேற லெவலில் ஒரு உச்சத்தை தொடுது அப்படின்ற ஒரு விஷயம் ரீசெண்டாக சில விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு தோண ஆரம்பிக்குது. என்ன அப்படின்றப்போ, ரஷ்யாவோட பிரசிடென்ட் புட்டின் அவர்களும் இந்தியாவுமே மிகப்பெரிய ஒரு ஜிகிரி தோஸ்து. இன்னமும் வந்துட்டு புட்டின் அவர்கள் இந்தியா கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாரு. இதோட தொடர்ச்சியாக இப்போ உக்ரைனோட பிரசிடென்ட்டாக இருக்கிற ஜெலன்ஸ்கி அவருமே வந்துட்டு இந்தியா கூட க்ளோஸ் ஆகிறதுக்கான சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ உக்ரைனும் சரி ரஷ்யாவும் சரி இந்தியா தேவை அப்படின்றது இந்த ரெண்டு நாடுகளுமே நினைக்குது. இந்த ஒரு ரெண்டு நாடுகளுமே இந்தியா தேவை அப்படின்ற ஒரு விஷயம் நினைக்கும் போது இப்போ ட்ரம்புக்கு வந்துட்டு இந்தியா மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒரு நாடு அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டார் போல இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு இப்போ அமெரிக்காவும் இந்தியா கூட நட்பை உருவாக்குறதுக்காக சில விஷயங்களையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம். ஸோ இப்போ அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், அப்புறமா உக்ரைனா இருக்கட்டும், இன்னும் பல நாடுகள் வந்துட்டு இந்தியாவோட நட்பு நமக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்தியாவோட மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் குளோபல் வைஸா பார்க்கும்போது ஒரு உச்சத்தை தொடுது அப்படின்றத பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு. சரி, அப்படி என்ன அந்த அலாஸ்கால வந்துட்டு பேசினாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது புட்டின் அவர்கள் ஓப்பனா சொல்லிட்டாரு. என்ன அப்படின்றப்போ, நான் வந்துட்டு இந்த உக்ரைன் மேல செய்யப்படுற வார வந்துட்டு நிறுத்துறேன். நான் சீஸ்ஃபயர் பண்ணல, முழுமையாக வந்துட்டு நான் நிறுத்திடுறேன். ஆனால் எனக்கு சில விஷயங்கள் வந்துட்டு உக்ரைன் கிட்ட இருந்து தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட டிமாண்ட் என்னவா இருக்கு? இந்த ஒரு டிமாண்டை கேட்ட ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஜெலன்ஸ்கி கூடயும் அதே போல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா லீடர்ஸ்குள்ளயுமே பேச்சுவார்த்தைகள் நடத்தினாரு. ஸோ அதுக்கப்புறமா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே நடந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல வெறும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு மொத்த விஷயத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கங்க. அது கூடவே உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது போல தெரியாத பல விஷயங்களை, உலகத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை நீங்க வெறும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, முதல்ல இந்த ஒரு ட்ரம்ப் அவர்களுக்கும் பிளஸ் புட்டின் அவர்களும் அலாஸ்கால ஒரு மீட்டிங் நடந்தது. இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோவில் பேசியிருப்பேன். ஸோ அதோட ஒரு விஷயம் தான் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது உக்ரைன் வார் சம்மந்தப்பட்டது தான் அதிக அளவில் பேசியிருக்காங்க. அந்த உக்ரைன் வாரில் ஒரு முடிவு ஒன்று அப்படின்றது புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த ஒரு உக்ரைனில் நடக்கிற வாரை வந்துட்டு நான் தற்காலிகமாக நிறுத்தலை, அதுக்கு பதிலாக நான் மொத்தமாகவே நிறுத்திடுறேன், சீஸ்ஃபயர் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு நான் வாரே ஸ்டாப் பண்ணிடுறேன், இந்த 3 வருஷத்துக்கான ஒரு வாரம் ஒரு முடிவுக்கு நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை புட்டின் அவர்கள் சொல்லிட்டார். சோ இதை வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு ஒரே சந்தோஷமா படம் வந்த வேலை ஈஸியா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கனவுல வந்துட்டு இந்த நோபல் பிரைஸோட இதுல வந்துட்டு மிதக்க ஆரம்பிச்சிருக்காரு. கண்ணு முன்னாடி நோபல் பிரைஸ் வந்துட்டு போயிட்டு இருக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு. சரி, அதுக்கப்புறமா ட்ரம்ப் அதுக்கு பதிலா வந்துட்டு புட்டின் கிட்ட கேட்கிறார், இதுக்கு பதிலா உனக்கு என்ன தேவைப்படுதுப்பா அப்படின்றது புட்டின் கிட்ட கேட்கும்போது புட்டின் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, உக்ரைன்ல இது வரைக்கும் நாங்க 2 மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டை வந்துட்டு கைப்பற்றிட்டோம், அந்த ஒரு 2 ஸ்டேட்டுமே வந்துட்டு ரஷ்யா கூட சேரணும் அப்படின்ற ஒரு சொல்ற ஒரு முதல் விஷயம். ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா, உக்ரைன்ல வந்துட்டு ரஷ்யன் சர்ச் இருக்கு. சோ அந்த சர்ச் வந்துட்டு இப்போ எல்லாருமே இழுத்து மூடிட்டாங்க, அது திரும்பியும் பழைய மாதிரி வந்துட்டு செயல்படணும். இது ஏன்னா உக்ரைன்லயுமே சில ரஷ்யா மக்கள் இருக்காங்க, அவங்க அதை பயன்படுத்துறதுக்காக ரஷ்யனோட சர்ச் வந்துட்டு ஓபன் செய்யப்படணும், தக்க மரியாதையோட அங்க எல்லா விஷயமும் செயல்படணும். அங்க இருக்கிற ரஷ்யா பேசுற மக்கள் உக்ரைன்ல வந்துட்டு அவங்களுக்கும் சரியான ஒரு ஈக்குவாலிட்டியை கொடுக்கணும் உக்ரைன் மக்கள். அதை தாண்டி அந்த ஒரு உக்ரைன்ல ரஷ்யா பேசுற பல மக்கள் வந்துட்டு மெஜாரிட்டியா இருக்காங்க. சோ உக்ரைன்ல ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு லாங்குவேஜ் ரஷ்யனா வந்துட்டு உக்ரைன் அங்கீகரிக்கணும். சோ இந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாம் வந்துட்டு உக்ரைன் சம்மதிச்சா நான் வந்துட்டு உக்ரைன் மேல செய்யற எல்லா போரையுமே நான் நிறுத்திடுறேன், எனக்கு அந்த 2 ஸ்டேட்டை மட்டும் ரஷ்யா கூட சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி புட்டின் ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ட்ரம்ப் கேட்டதுமே சரி சூப்பர்ப்பா, இதை பத்தி வந்துட்டு நான் உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி கிட்டையும் நான் பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்படிதான் 2 பேரோட மீட்டிங் ஒரு முடிவுக்கு வந்தது. ஸோ இந்த ஒரு மீட்டிங் அலாஸ்காவில் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாளே வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. இந்த மாதிரி புட்டின் கேட்கிறாரு, நீ உடனே ஒயிட் ஹவுஸுக்கு வா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் இன்வைட் பண்ணியிருக்காரு. ஜெலன்ஸ்கியுமே வந்துட்டு ஒயிட் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு. ஸோ ஒயிட் ஹவுஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை ட்ரம்ப் அவர்கள் எடுத்து சொன்னதுக்கு அப்புறமா ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்ற பட்சத்தில், இதை கண்டிப்பா நான் ஒத்துக்கவே மாட்டேன், அவங்க வந்துட்டு எங்களோட நாட்டில் இருக்கிற 2 இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில், அதுவும் சண்டை போட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எங்க நாட்டில் இருக்கிற 2 பகுதியை எப்படி நாங்கள் ரஷ்யாவுக்கு விட்டு கொடுப்போம்? அப்படி இன்கேஸ் ரஷ்யா இந்த 2 இடத்தை கேட்கறாங்கன்னா அங்க நீங்க எலெக்ஷன் நடத்துங்க, அந்த எலெக்ஷன்ல அங்க இருக்கிற மக்கள் ரஷ்யால சேரணுமா உக்ரைன்ல சேரணுமா அப்படின்றது ஓட்டு எடுப்பு எடுத்து அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த மக்கள் எந்த நாட்டில் இருக்கணும்னு விரும்புறாங்களோ அந்த மக்களை வந்துட்டு அந்த நாட்டை இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஸோ கண்டிப்பா எங்களோட 2 நாட்டை ரஷ்யாவுக்கு கொடுக்க மாட்டோம், அவங்க வந்துட்டு சண்டை போட்டு எங்க 2 நாட்டை வந்துட்டு கைப்பற்றினா எப்படி நாங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கியோட ஒரு பாயிண்டா இருக்கு. ஸோ இதோட தொடர்ச்சியா இப்போ யூரோப்பியன் யூனியன் இன்னொன்று ஒரு விஷயம் ட்ரம்ப் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே கிளம்பி ஒயிட் ஹவுஸ்க்கு வரோம், எல்லா யூரோப்பியன் யூனியனோட லீடர்ஸும் கிளம்பி ஒயிட் ஹவுஸ்க்கு வரோம், அங்கேயுமே வந்துட்டு சில பேச்சுவார்த்தைகளை நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை முடிச்சாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் ட்ரம்ப் மூலியமா வந்துட்டு ஜெலன்ஸ்கி கிட்ட பேசினாலுமே வேலைக்கு முடியல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா,
ரஷ்யா பிரசிடென்ட் அவர்கள் வந்துட்டு டைரக்டா இந்தியாவுக்கு கால் பண்றாரு. ஸோ இது ஒரு மாசான மூவ்மெண்டா இருக்கு. எதுக்காக அவர் இந்தியாவுக்கு கால் பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் ட்ரம்புக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இந்த ஒரு வாரம் நிறுத்திட்டாருன்னா அந்த நோபல் பிரைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சிரும். அதே போல அவர் என்னென்ன பேசினாருன்றது உலகத்துக்கு இருக்கிற எல்லா மீடியாவுக்குமே வந்துட்டு நான் பேசிட்டேன், புட்டினை வந்துட்டு நம்ம ஊருக்கு கொண்டு வந்து உட்கார வச்சு நான் பேசி ஒரு சுமூகத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர்கிட்ட ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் சைலண்ட். பட் புட்டின் அவர்கள் வந்துட்டு இந்த ஒரு அலாஸ்கா மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா மீடியா முன்னாடியோ அவர் ஊருக்கு போனதுக்கு அப்புறமாவும் எந்த விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே எதுவுமே பெருசா பேசவும் இல்லை. அவரோட மீடியா ரிலீஸ் மட்டும் எதுவுமே வரவும் கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புட்டின் அவர்கள் செஞ்சார். என்ன அப்படின்றப்போ ட்ரம்புக்கும் புட்டின் அவர்களுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை முதல் முறையா புட்டின் அவர்கள் வேற ஒரு கண்ட்ரியோட தலைவர்கிட்ட பேசியிருக்காரு. அதுதான் இந்தியா கூட மோடி அவர்கள் கிட்ட. ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் புட்டின் அவரே வந்துட்டு வாண்டடா ஃபோன் பண்ணி நம்மளோட மோடி அவர்கள் கிட்ட என்ன மீட்டிங்ல நம்ம பேசணும் அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு போல. இதை வந்துட்டு நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு ஒரு ட்விட்டர் வந்துட்டு சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காரு. ஒரு போஸ்ட்ல என்ன சொல்லப்பட்டது அப்படின்ற பட்சத்தில் புட்டின் அவர்கள் எனக்கு கால் பண்ணி இந்த அலாஸ்கால நடந்த எல்லா மீட்டிங் பத்தின எல்லா விஷயத்தையுமே சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. அதே போல அதுக்கு அடுத்தது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமே வந்துட்டு எடுக்க போற முடிவுகளை பத்தியுமே நாங்க வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் இந்த ஒரு போஸ்ட்டை போட்டார். ஸோ இந்த ஒரு போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு என்ன அப்படின்றப்போ ரஷ்யா வந்துட்டு எந்த அளவுக்கு இந்தியாவை வந்து மதிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே புரிய ஆரம்பிச்சாங்க. இது ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா உக்ரைனோட பிரசிடென்டா இருக்க ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்துட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, இந்தியாவுக்கு விஷ் பண்ற மாதிரி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றப்போ வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சது இல்லையா, ஸோ அதுக்கு விஷயம் சொல்லிட்டு இந்தியா எப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு ஃப்ரீடம் எடுத்தாங்களோ ஸோ இன்னைக்கு அதே போலதான் உக்ரைனோட நிலைமையும் இருக்கும். நாங்களும் இன்னைக்கு போராடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு நாள் இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை நாங்கள் அடைவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லி அது கூடவே வந்துட்டு அடுத்தது ஃபியூச்சர்ல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள உக்ரைனுமே சரி இந்தியாவுமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசினஸா இருக்கட்டும், ட்ரேடிங்கா இருக்கட்டும், சயின்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்தியா கூட வந்துட்டு நாங்க சேர்ந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லி நம்மளோட இண்டிபெண்டன்ஸோட விஷயமே பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தார். ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார். இதுக்கு வந்துட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ரிப்ளையுமே பண்ணியிருந்தாரு. உங்களோட விஷயஸ்க்கு நன்றி, உங்களுக்குமே இதே போல சீக்கிரத்தில் ஒரு அமைதியுமே நல்ல ஒரு எதிர்காலமே அமைட்டும் உங்க நாடுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொன்னார். ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ ஒரு சைடு உக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்துட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு விஷஸ் பண்ணியிருக்காரு. அதே போல புட்டின் அவர்கள் வாண்டடா ஃபோன் பண்ணி இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரம்புக்கும் புட்டினுக்கும் நடந்த பேச்சுவார்த்தையை டைரக்டா ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு நாடுகளுமே இந்தியா வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நினைச்சிருக்காங்க அப்படின்றது ட்ரம்ப் இதை கவனிச்சிருக்காரு. ஸோ ட்ரம்புக்குமே இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு என்ன அப்படின்னப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நாடு அப்படிலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு நாடுமே இந்தியாவோட மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு உச்சத்தை தொட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்றது எல்லா நாடுக்குமே இந்தியா எந்த அளவுக்கு முக்கியமான நாடு அப்படின்றது எல்லா நாடுக்குமே எல்லா நாட்டோட பிரசிடென்ட்டுக்குமே இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த யூரோப்பியன் யூனியனோட மொத்த தலைவர்களும் வந்துட்டு அமெரிக்காவுக்கு வந்து நாங்கள் ட்ரம்ப் கிட்ட பேசுறோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்களே. ஸோ அதே போல வந்திருக்காங்க. வந்ததுல வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா யூரோப்பியன் யூனியனோட பிரசிடென்ட்டுமே வந்தாங்க. அது கூடவே யூரோப்பியன் யூனியனோட ஹெட்டுமே நாட்டோட ஹெட்டுமே வந்துட்டு ஒயிட் ஹவுஸ்க்கு வந்து ட்ரம்பை மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தைகளுமே 2-3 மணி நேரம் நடத்திருக்காங்க. இந்த ஒரு பேச்சுவார்த்தையில் என்ன நடத்திருக்காங்கன்னா உக்ரைனில் இழந்த இடத்தை திரும்பி உக்ரைனுக்கு கொடுக்கணும், உக்ரைனோட வாரை நிறுத்தணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இருக்கிற நாட்டோ படையுமே சரி அதே போல இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிற எல்லா தலைவர்களுமே ட்ரம்பை வந்துட்டு ரெக்வஸ்டா வச்சிருக்காங்க. பட் ட்ரம்ப் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இந்த பார்ப்போம் அவன் வந்துட்டு சொல்றதே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் சொல்றதை கேட்டுட்டு போயிடுறதுன்றது இந்த ஒரு வார நிறுத்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால புட்டின் சொல்றதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு இந்த போரை முடிச்சுக்கணும்னு சொல்லி ட்ரம்ப்பும் எவ்வளவோ பேசுறாரு. பட் இருந்தாலும் இதுல வந்துட்டு இந்த ஒரு தலைவர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு உக்ரைன் 2 ஸ்டேட்டை பிடிச்சி ரஷ்யா கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜெர்மனியுமே பிடிப்பாங்க, போலாண்டையுமே பிடிப்பாங்க, பிரான்ஸுமே பிடிப்பாங்க. இவங்க எல்லாம் யூரோப்பியன் யூனியன். ஸோ இவங்க எல்லாருமே பக்கத்துல இருக்கிறவங்க. இவங்களுக்கும் வந்துட்டு சில ஆபத்துகள் ரஷ்யா கூட இருக்கு. ஸோ இதனால வந்துட்டு உக்ரைனை வந்துட்டு சேஃப் பண்ணதான் நம்மளும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நாடுகள் நம்மளும் சேஃபா இருக்கணும்னு சொல்லி யூரோப்பியன் யூனியன் நினைக்குது. ஸோ இதனால தான் உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ட்ரம்ப் அளவுக்கு வந்துட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, இப்போ இந்த எல்லா நாடுகளுமே சொல்ற ஒரு விஷயம், முக்கியமா ஜெர்மனியோட தலைவர் என்ன சொல்றாருன்னா இப்போ ரஷ்யா சொல்ற மாதிரி நீங்க 2 நாடுகள் எடுத்து கொடுத்துறீங்க, 2 ஸ்டேட் எடுத்து கொடுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு ரஷ்யா வந்துட்டு அமெரிக்கால ஏதோ ஒரு முக்கியமான இடத்தை கைப்பற்றிட்டாங்க. அப்போ அமெரிக்கால இருக்கிற சில இடங்கள் ரஷ்யா கேட்டாங்கன்னா அமெரிக்கா கொடுத்துருமா? கொடுக்காது இல்லையா? அதே போல உக்ரைனை எப்படி கொடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒன்னு எலெக்ஷன் நடத்துங்க, அப்படி இல்லைன்னா இழந்த இடத்தை உக்ரைன் கிட்டே திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நாடுகளுமே வற்புறுத்தி இருக்காங்க. பட்ச ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியே வந்துருச்சு. இவனுங்களும் புரிஞ்சிக்க மாட்டாங்க, புட்டினவும் புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி
டேரெக்டாக வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா புட்டினுக்கே ஃபோன் பண்ணிடுறாரு. புட்டினுக்கே ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்றப்போ இந்த மாதிரி ஜெலன்ஸ்கி கிட்டையும் பேசினேன், யூரோப்பியன் யூனியன் கிட்டையும் பேசுகிறேன், இவங்க வந்து எலெக்ஷன் வைக்க சொல்கிறாங்க, இல்லைனா நீ கேப்சர் பண்ண எல்லா இடத்தையுமே உக்ரைனுக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நீ சொல்கிறதையும் நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், இவங்க கேட்க மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் கிட்டே பேசியிருக்காரு போல. ஸோ இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் கூட புட்டின் அவர்கள் இந்த உக்ரைன் மேலே செய்யப்படுற வாரை வந்துட்டு நிறுத்த சொல்லவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் கூட உக்ரைன் மேலே வார் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதில் பொறுத்த வரைக்கும் புட்டினுக்கு தேவை என்னன்னா, நாங்கள் கேப்சர் பண்ண இடம் திரும்பியும் ரஷ்யாவுக்கு கொடுத்துருங்க, உக்ரைனில் செயல்படுற ரஷ்யாவோட சர்ச் நல்லபடியாக செயல்படணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், ரஷ்யன் மக்களுக்கு. அதே போல் உக்ரைனில் இருக்கிற ரஷ்யாவோட லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான லாங்குவேஜாக இருக்கணும் உக்ரைனில் அப்படின்றது தான் புட்டினோட ஒரு ரெக்வஸ்ட். அதே போல் ட்ரம்ப்புக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு அமைதிக்கான நோபல் பிரைஸஸ் அப்படின்றது வேணும். ஏன்னா அவரே வந்துட்டு வாழ்க்கையோட கடைசியில் இருக்காரு ட்ரம்ப். ஸோ இந்த ஒரு நேரத்தில் வந்துட்டு நமக்கு இந்த ஒரு நோபல் பிரைஸ் அப்படின்றது கிடைச்சா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹானர் அப்படின்றது, ஒரு மரியாதை அப்படின்றது ட்ரம்ப் நினைக்கிறார். அதனால தான் இந்த வாரை நிறுத்தணுன்றதுக்காக தான் இவ்வளோ போராடிட்டு இருக்காரு மனுஷன். ஸோ இப்போ இந்த ஒரு ட்ரம்ப் வந்துட்டு இந்த ஒரு போரை நிறுத்தி நோபல் பிரைஸ் வாங்குவாரா இல்லையா அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் கம்ப்ளீட்டடாக இந்த ஒரு பஞ்சாயத்து நடந்த மொத்த இன்ஃபர்மேஷனும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒரு வீடியோவை உலக அரசியலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை. ஏபி.